சிவகங்கை தேவாலயத்தில் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 7 உண்டியல்களை உடைத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்து உண்டியல்களில் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இவர்களுக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், இது தொடர்பான முழு விவரம். சிவகங்கை மாவட்டத்தில் தேவாலயங்கள்ல அடிக்கடி திருட்டு நடைபெறுவதாக இந்த பகுதியில் அதிகமாக நடந்து வருகிறது. இன்று சிவகங்கையில் காலை அலங்காரண்ணி தேவாலயத்தில் திருட்டு நடந்ததாக போலீசாருக்கு தகவல் இருக்கிறது. சிவகங்கை அலங்கார அன்னை தேவாலயத்தில் புகுந்து உண்டியலை திருடி சென்றனர். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேவாலயம் சிவகங்கை மதுரை சாலையில அலங்காரண்ய தேவாலயம் என்றதுல இருக்கு. 1987 கட்டப்பட்ட இந்த தேவாலயத்துல திருப்பலிகள் நடக்கும். அதிகமான கூட்டம் இருக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல அதிகமான கூட்டம் இருக்கும். இந்த கோவிலுக்கு ஏராளமான தேவாலயத்திற்கு பக்தர்கள் சொன்னாலும் இந்த ஆலயத்துல திடீர்னு நேற்று மர்மநபர்கள் உள்ளே புகுந்து தேவாலயத்தின் நுழைவு பகுதியிலும் சரி வெளிப்பகுதிகளில் இருந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் உடைக்கப்பட்டுள்ளது. உடைத்து உள்ளே கோவிலின் பின்புறம் வழியாக உள்ளே சென்று அந்த கோவிலில் இருந்த 7 உண்டியல்களை உடைத்துள்ளனர். அதிலிருந்த பணத்தை எடுத்து சென்றதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த தேவாலயத்தில் கிட்டத்தட்ட 7 உண்டியலையும் குறைஞ்சது பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்பு இருக்கும் என்று பொதுமக்கள் சொன்னாலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தேவாலயத்தில் திருட்டு நடந்திருக்கு. குறிப்பா காளையார் கோவில் பகுதியில் அதிக அளவுல தேவாலயங்கள்ல திருட்டு நடந்திருக்கு. இது அந்த தேவாலய பகுதியில் அந்த வசிக்கும் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.